கையில ஒரு திரிசூலம் இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசுக்கு, விஜயகாந்த் அரசுக்கு எல்லாம் முதல்ல பண்ணி பார்த்தாங்க, புரியல, அச்சுறுத்தணும், பயமுறுத்தணும். அந்த திரிசூலம் என்ன தெரியுங்களா? முழுக்க முழுக்க வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் 3 சுத்தரம். உங்களுக்கு தெரியும். அந்த வேகத்தை ஆட்சி அப்படி பிடிச்சிட்டு நம்ம கடவுள்கள் கையில கொடுத்திருந்தாங்க. இப்போ ஆட்சியர் மோடி கையில அந்த திரிசூலத்தை வச்சுட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. என்னன்னா, 1 வருமான வரித்துறை, 2 சிபிஐ, அதுதான் மிக முக்கியம், மத்திய புலனாய்வுத்துறை போறாங்க. அதனால எல்லாரையும் வளர்ச்சிட்டாங்க போறாங்க. புதுசா ஒருத்தர் நாங்க தாங்க இப்ப வந்திருக்கிறோம், நேரா நான் முதல்வர் தான் ஆக போறேன்னு சொல்றவர் பாருங்க, அவருடைய குடுமையை கூட இந்த சிபிஐ போய் பிடிச்சிட்டு இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது போறாங்க. ஆகவே அங்கே மிக முக்கியமாக அந்த சிபிஐ, 3வது இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்று அமலாக்கத்துறை போறாங்க. அமலாக்கத்துறை இந்த 3ஐயும் வைத்து யாரை வேண்டாலும் மேற்றது, யாரை வேண்டுமானாலும் செய்யறது, கட்சியில இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமா அவர்களுக்கு ஆசை காட்டுறது, பயமுறுத்துறதுக்கு அதிக உதாரணம் வேண்டாம். நீங்க எப்படி அவர்கள் வருவா என்பதற்கு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி, அடுத்தது அங்கதான் போகல. இந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் முதல்ல யாருக்கு இருந்தது? காங்கிரஸ் பண்றது இருந்தது. எப்படி அந்த அமைச்சர்கள் போவாங்க? இப்பவும் அந்த அமைச்சர்கள் நிரந்தரமான அரசாங்கம் இருக்குமா? பொதுவா ஒரு முறை ஒரு நண்பர் போய் அங்க சொன்னார். நண்பர்